பேச்சு சாதாரணமில்லை என் உடன் பிறந்தானே. பேச்சு வலிமை மிக்க ஆயுதம். அதை பயன்படுத்து. அடிமைப்பட்டு உரிமை இழந்து உணர்வு கெட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு அது பயன்படட்டும். உரைக்குள் உறங்கவாவா, துருப்பிடிச்சு தூங்கவா தோட்டாக்கள், இலக்கின்றி எரியவா அம்புகள், வீணாக போகவா சொல். ஆற்றல் மிக்க சொல்லை சொல். எழுந்து நில் வெல். தமிழ் தேசியன மக்கள், தமிழ் பேரின மக்கள் எழுச்சி உரட்டும், மீட்சி உரட்டும். இழந்த உரிமைகளை மீட்போம், இருக்கிற உரிமைகளை காப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராவணச்சி. வணக்கம் மக்களே, நான் கோவை கலைராணி. போன காணொலியில் பார்த்தோமா, இதில் வந்து திமுகவோட 2.0 தான் தாவேக்கா. இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இந்த தலைப்புக்கு வந்துட்டு கண்டென்ட் கொடுத்த யார் பெத்த பிள்ளையோ வந்து கண்டென்ட் கொடுத்து போயிருக்காங்க. இப்படி வந்துட்டு விஜயோட செய்தியை பார்த்துட்டு இப்படி இந்த பக்கம் ட்விட்டர் வந்து காணொலி போட்டிருக்காங்க. அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்றாங்க. டீ கடைக்காரனே அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. இது நம்ம சொல்றதை விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. எனக்கு பிடிக்கலடா. ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டா சும்மா இருக்கனே, உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா. இனிமே நீங்க எல்லாருமே இந்த நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அந்த டிவிகேல இருக்கிறது வந்துட்டு எப்படிப்பட்ட சோஷியல் மீடியா போராளிகளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துடலாம். சொல்றது கேட்டுக்கோடி. அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே? என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தானே. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு. ஸோ நம்மளுடைய ஐடி விங்னாலே ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுங்கள். அதில் வந்து ரொம்ப பெருமிதமாக இது மார்த்தட்டி சொல்லிக்கிறேன்ற மாதிரி ஐடி விங்கு வந்து உலகத்திலே எங்களுக்கு தான் தரம் வாய்ந்தது, ரொம்ப நாகரிகமாக பேசணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் சில அணில் குஞ்சுகள் வந்து நம்ம வலைதளத்தில் வந்து எப்படிலாம் கத்துது கூவிட்டு போகிறதுன்ட்டு நமக்கு தான் தெரியும். வந்து கதறிட்டு இருக்காங்க. கதறினா பரவாயில்ல, அவ்வளோ ஆபாசம். ஒரு கருத்தியெல்லாம் வந்து பதிவு போடுறதுக்கெல்லாம் அவ்வளோ ஆபாசமாக பதிவு போடுறது. இவங்க வந்துட்டு அவங்க கட்சி தலைவர் தான் வந்துட்டு ஆபாசமாக பேசக்கூடாது, டிக்னிஃபைடாக டீசெண்டாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட டீசென்ட் டிக்னிஃபைடு தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், இதுலேயே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். என்ன சுவேது அப்படி சொல்லிட்டீங்க? நாங்கள் ஒன்றும் மாநாடு நடக்கும்போது சேர் தூக்கிட்டு ஓடலை, ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது கைது பண்ணுறோன்னு போலீஸை கண்டோன்னு கொடியை தூக்கிட்டு ஓடலைல்ல. நாங்கள் நேர்மையாளர், உண்மையாளர். நீங்கள் ஓடலை, வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். சேரே தூக்கி போட்டு நொறுக்கி சேரே இல்லாத அடையாளத்துல தான் பண்ணி குப்பை கூடமா வந்துட்டு பண்ணி வச்சிருந்ததை பார்த்தேன். அது மாதிரி இவங்க ஓடல, தலைதறிக்கே ஓடுனாங்க. இன்னும் ஒரு சில பேர்ல எதுக்கு வந்தோம், நம்ம விஜய் பார்க்க தான் வந்திருக்கோம், ரசிகர் கூட்டங்கள் இவங்களை வந்து உறுப்பினராக சேர்த்துக்கிட்டாரு இல்லையா?
இன்னைக்கு அதையும் சொல்லியிருக்காரு. அதான் வந்துட்டு நான் போன காலையிலே சொன்னேன். அதாவது ரசிகர்களாக இருந்த வந்துட்டு அணில் குஞ்சுகள் இப்போ வந்துட்டு தொண்டர்களாக மாறிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்துட்டு தளபதி விஜய், நடிகர் விஜய் வந்து சொல்லியிருக்காரு இந்த காணொலியில், நீங்களாம் வந்துட்டு இனிமேல் தொண்டர்களாகப்படுவீங்க. நீங்கள் வந்துட்டு இனிமேல் வெறும் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் தொண்டர்கள், நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதாவது எப்படி நல்லா இருக்கா அப்படி கூப்பிடலாமா? அப்படின்னா விஜய் வந்து வெளிநாட்டில் இருக்காரா? நாங்கள் வந்துட்டு படத்துக்கு நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படத்துக்கு அவர் நினச்சிருந்தா சென்னையில் இருந்திருந்தாருன்னா அவர்களோட உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள்லாம் வர வச்சு நேரடியாக பேசியிருக்கலாம். ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட போட்டிருக்கலாம். அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ போட்ட காரணமே பார்த்தீங்கன்னா இதில் அந்த குறிப்பிட்ட நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இவங்க வந்துட்டு இந்தியாவிலே பெரும் சோசியல் மீடியா படைன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சோசியல் மீடியா பெற ஒரு நெட்வொர்க்கு கண்டுபிடிக்க முடியல, நெட்வொர்க்கு கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட சோசியல் மீடியா வச்சுட்டு இவர் பாவம் நடிகர் விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதுவும் ஒரு கட்சியை இது பண்ணிட்டு. அரசியல்னா சாதாரண பப்பா, அதெல்லாம் கண்டுக்க கூடாதுமா. அது எப்படி இருக்குன்னா, உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு சொல்றேன்னு தெரியுதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் ஹாய். நல்லாவே தெரியுது. ஏன்னா அவர் சொல்லும் போது அது நெட்வொர்க் இல்லாத இடம்னு சொன்னார். சரி, நான் ஏதோ அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 டைம் சொல்லும் போது நான் கூட நினச்சேன் ஏதோ லைவ் வீடியோ போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் லைவ் வீடியோவில் ரெக்கார்டட் வீடியோன்னு அதுலேயே சொல்கிறாரு. ரெக்கார்டட் வீடியோ இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 டைம் சொல்லணும். அதுவே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. என்ன கண்டென்ட் பேச மறந்துட்டாரா? மறந்ததுனால தான் பாலிமர் நியூஸ்க்கு போயிடுச்சுமா அந்த வீடியோ. அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறது, ரசிகர்களுக்கு போதோ இல்லையோ நேராக ஃப்ளைட் பிடிச்சி பாலிமர் நியூஸுக்கு போயிடுது. அதே என் நெஞ்சில் குடியிருக்கும் இளைஞர்களே, நண்பிகளே, அதாவது விஜய் அவர்கள் 60 படத்துலேயே 60 கருத்து வச்சிருக்காரு. 69? ஓ, 9 கம்மியாக சொல்லிட்டேன். 69 படமும் எங்கள் அண்ணனோட புத்தகம். அதில் அந்த புத்தகத்தை எடுத்து படித்தா நயன்தாரா கூட தண்ணி இறைக்கிறதும் த்ரிஷா கூட ஓடுறதும் இதுதான் நிறையா வருது. இன்னொன்று சொல்லலாம். வேண்டாம்.